மதுரைக்கு வந்ததுனால நீங்க இதெல்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். மதுரையில் ஒருத்தருக்கிறாரு, அவர் எல்லையை மீறி பேசுறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எல்லைக்குள்ளே இருந்து பேசுகிறதா அவங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் தான். அவர் மதுரையில் ஒரு நகை கடையை திறந்து வைக்கிறதுக்காக வந்திருக்கார். அங்கே வந்துட்டு நகை கடைங்கிறதுனால எங்கள் கண்ணகி பற்றியும் சிலம்பை பற்றியும் அப்படி கதையாளலாம் சொல்லி அணிகள் இல்லை சிலம்பு அதை பற்றிலாம் அப்படி சொல்லி அந்த மாதிரி பல வகையான நகைகள் இருக்குது. இந்த நகைக்கடை பார்த்தீங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு ஆர்வம் கொள்ளலை. சார் நகைக்கடையெல்லாம் இருக்குட்டு சார், நம்ம அரசியலுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அவசரப்பட்டு கேட்டோன்னே ஐயா டென்ஷன் ஆகிட்டார். சொந்த காசு போட்டு ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டு கடையை திறக்கிறதுக்காக என்னுடைய நலம் விரும்பிக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அவரை பற்றி நீங்கள் எப்பயோ உனக்கு வேணும்னா வெளியே வந்து கேளு, அரசியல் பேசுறது தனி இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறமா சரி ரைட்டு எல்லாம் நம்ம பயிலுகளாக போயிட்டீங்க, நீ என்ன கேட்க போகிறேன்னு தெரியும், மதுரைக்கு வந்திருக்கிறதுனால இங்கே இருக்க ஒரு நீதி அரசரை பற்றி கேட்க போகிறேன், நானே அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி அரசரை பற்றி பயங்கரமாக பேசியிருக்கிறாரு வைகோ அவர்கள். இப்பொழுது இந்த கட்டத்தில் நீங்கள் இங்கே என்னிடம் கேட்க விரும்புகிற கேள்விகளை யூகித்து நானே சொல்லுகிறேன். இங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார் உயர் நீதிமன்றத்திலே. அவர் பெயர் நீதியரசர் சுவாமிநாதன். அவருடைய நீதிபதியினுடைய அதிகார எல்லைகளை கடந்து பேசுகிறார், அதிகார வரம்பை கடந்து பேசுகிறார். அவர் கடந்து பேசுவது மட்டுமல்ல, உள்துறை செயலாளரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைக்கு அந்த சுவாமிநாதன் தரப்பிலே ஒரு அறிக்கை வருகிறது. இங்கே மத்திய சர்க்காருடைய ஒரு எடுபிடி ஏஜென்ட் ராஜபவனத்திலே ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு இல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், பேசக்கூடாதையெல்லாம் பேசுகிறார். ஆகவே சுவாமிநாதன் நீதிபதிகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய சீனியரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜானவர் தான் ரத்னவேல் பாண்டியன். ஆனால் நீதிபதிகளுக்கு தங்களுக்குள்ள வரம்புகளுக்கு உள்ளிருந்துதான் அவர்கள் பேச வேண்டும். வரம்பை மீறி 100-150 ஆண்டுகளாக அங்கே இஸ்லாமியர்கள் வழிபடுகிற அந்த தொழுகை செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது. அதற்கப்பால் தொலைவிலே சற்று தூண் இருக்கிறது. அந்த தூண் மேலேதான் போய் அவர்கள் ஒளிச்சுடர் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுவதும், இதை இத்தனை மணிக்குள்ளே செய்யாவிட்டால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவதும் ஒரு நீதி அரசருக்கு நீதிக்கு அழகல்ல. இது நீதியை நிலைநாட்டிய இடம். உயிர் கொடுத்து நீதியை நிலைநாட்டிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசோச்சிய நகரம். இந்த நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது, நெறிமுறைகளுக்கு புறம்பானது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனையில் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, எந்த மோதலும் கிடையாது. நீதிபதி தூண்டிவிட்டு பார்த்தும் மோதல் வரவில்லை, வரமாட்டது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திமுக அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம், ஒடுக்கிடுவோம், உடச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும். நேற்று கட்சி ஆரம்பிச்சு இந்த கலை உலகத்திலேருந்து இந்த கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு கூட பேசுகிறாரியா? நான் அவரை பார்த்து என்ன கேட்குறேன்னா, எத்தனை சமூக பிரச்சனைக்காக நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்க, கடைசியாக அதுக்கு தீர்வு ஏற்ற வரைக்கும் என்னைக்காக நின்றுக்கிறீங்க, மக்களுக்காக எந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன்றையும் பண்ணது மாதிரி தெரியல எனக்கு. அப்புறம் நீங்களாம் பேசலாமா? அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எல்லாரும் பேசுகிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ்வளோ ஈஸியான ஒரு இயக்கமாக திமுகன்றது. அது எவ்வளோ பெரிய இயக்கம் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் வைகோ அவர்கள். நாங்கள் உறுதிமிக்கவர்கள், லட்சியத்திலே உறுதி கொண்டவர்கள். இந்த செந்தமிழ் நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டி.எம். நாயரும் நடேசனாரும் பி.டி. தியாகராயரும் பதியன் போட்டு வளர்த்து டாக்டர் கலைஞரை போன்ற தலைவர்கள் பாதுகாத்து அண்ணன் மதுரை முத்து போன்ற மாவீரர்கள் ரத்தம் சிந்தியும் கலகங்களை எதிர்கொண்டும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கம் தலைத்த தமிழ்நாட்டில் இந்துத்துவா சக்திகள் உள்ளே நுழைய முனைந்து சமஸ்கிருதத்தை பின்னணியாக கொண்டு அவர்கள் இங்கே RSS கூட்டம் எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகின்ற மதுரை மாநகரிலே நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அவர்கள் எண்ணம் பலிக்காது. திமுக கழகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகைகளிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு அறிக்கை விடுகிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலை உலகத்திலிருந்து வந்தவரும் சொல்லுகிறார், அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார். தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகளில் எதையாவது எடுத்து
அதுக்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நாள் தவறாமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? கிடையாது. ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, பலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தாலும் சரி, ஒரு காலம் நடக்காது. இங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே ஒரு அட்டாக். அமித்ஷா அவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல மிஸ்டர் அமித்ஷா வாட்ச் யுவர் டங் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்ன ஹெட்லைன்ஸ்லாம் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு ஆங்கிலத்தில் பேசினா தான் அமித்ஷா வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஆங்கில சப்டைட்டில் போட்டு அதுக்கப்புறமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் திமுகவை தொடச்சி எறிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன திமுகவை தொடச்சி எறிஞ்சிருவீங்கன்னா திமுகனா என்ன நினைச்சிங்க? சாதாரண தொடச்சி எறியிருக்காதுன்னா டேபிள் ஓட்டியிருக்கா அழுக்கா? ரத்தத்தினாலும் வேர்வையாலும் கண்ணீராலும் உருவாகி பாதுகாக்கப்படுற ஒரு இயக்கம் திமுகங்கிறது சாதாரணமாக இல்லை. எவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு இயக்கம். தொற்றுவீங்களா? நாங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கோமா? பாஜகவை அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம், தொடச்சி தூக்கி எறிஞ்சிருவோம்னு நாங்கள் என்ன பேசுகிறோம்? டீசெண்டாக பேசணுமா இல்லை? அப்படி டீசெண்டாக பேசணுமா இல்லை? நாவடக்கம் தேவை அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு வைகோ அவர்கள். உள்துறை மந்திரி அமித்ஷா என்ன மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும் திமுக கழகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார். பெரியவர் இவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு பலம் கொண்டவர்கள் என்று கருதியவர்களாலேயே திமுக கழகத்தை அசைக்க முடியவில்லை. அது ரத்த தியாகத்திலே வளர்க்கப்பட்ட எக்கு கோட்டை. அதை உள்துறை மந்திரி நாக்கை அடக்கி பேச வேண்டும். அமித்ஷா மைண்ட் யுவர் டங், நாக்கை அடக்கி பேச. துடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு எத்தனை ஆண்டு, 75 ஆண்டுகள் கடந்து விட்டது திராவிட இயக்கத்துக்கு. ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆணவமா? ஒரு கால் நடக்காது. நாங்கள் அப்படி பேசுறோமா? துடைத்தெறிவோம், உடைத்தெறிவோம், அடியோடு அகற்றுவோம் என்று சொல்றோமா? கிடையாது. அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு கட்சியை மதித்து பேச வேண்டும்.